எங்கள் டைரக்டரோட சினிமா வாழ்க்கை 50 வருஷம் ஆகுது. அதுக்கு பிரம்மாண்டமான விழா இது. யாருக்கெல்லாம் சந்தோஷம்? எல்லாருக்கும் சந்தோஷம். அதில் ரொம்ப உச்சத்தில் சந்தோஷப்படுறது யாருன்னா என்ன மாதிரி ஆட்கள். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் தான் எங்களுக்கு சினிமா அந்த கதை திறந்து விட்டுருது. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு மூத்த அப்பா ஸ்தானத்தில் அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் என் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். என் 2 பேருக்கு பேர் வச்சார். அப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு விஷயம் சொல்கிறேன். அவருடைய குணத்துக்கு ஒரு குருநாதருடைய பிறந்த நாளுக்கு போய்ட்டு அவர் விஷ் பண்ணுறது, அவருக்கு வாழ்த்து சொல்கிறது, சால்வை போடுறது, மாலை போடுறது, இது சகஜம். ஆனால் என்னுடைய ஒரு பிறந்த நாளைக்கும் சார் வராது, வந்து என்னை வாழ்த்துறாரு, நல்லா இருக்கான்ட்டு. இதை விட நான் ஒன்றுங்க அப்படிப்பட்ட ஒரு ப்ராட் மைண்டு டேரக்டரை பற்றி சொல்லணுன்னா நான் புத்தகமே எழுதலாம். அவரை பற்றி அவ்வளோ பெரிய புக் எழுதலாம். நான் கொஞ்சம் சொல்கிறேன், சாம்பிள்லாம் சொல்கிறேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்து அவரை வியந்தது மௌனகதன் படம் முதல்ல வேலை பார்க்குறேன். நான்லாம் வீட்டில் அப்போது ஒரு 9 மணி நைட்டு 9 மணிக்கு என்னை எல்லா வேலையும் விட்டுருவாங்க, கடைக்கு போய்ட்டு வருது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏன்னா 9 மணிக்கு அப்புறம் நான் நின்றுட்டு தூங்கிடுவேன். அதான் என் சிஸ்டம். ஆனால் சினிமாவில் எடிட்டிங்லாம் 9 மணிக்கு தான் பிரிஸ்காக இருப்பாங்க வேலை செய்வாங்க. அப்போ நான் தூங்கி மூவியெல்லாம் விழுந்திருக்கேன். அப்போல்லாம் கூட இதே தூங்கி கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் போய் தூங்கிட்டு வா அப்படின்ட்டு ஒரு பொறுப்போடு அமைச்சு வைப்பார். இண்டஸ்ட்ரிக்கே ஒரு வழிகாட்டலாக இருக்கணும் இந்த விழான்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.